டிவிக்கே தான், மாற்றமே கிடையாது. எங்கள் இஸ்லாம் ஓட்டு அத்தனை பேர், எங்கள் வீட்டு ஓட்டு அத்தனை ஓட்டு தலைக்கு தான், தளபதிக்கு தான். ஓகே, இல்லை இப்போ பிஜேபி இல்லை ஏடிஎம்கே இணையணும், கூட்டணி இல்லை, அந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்க அது தேவையில்லைங்க, அதெல்லாம் உறுதிச்சு, அது தேவையே இல்லை. பில்லா வந்து நிற்கும், அதை பார்த்தீங்களா தனியாக தனித்து மெஜாரிட்டியாக வருவாங்க. ஓகே, அது நான் நம்பிக்கை வைக்கிறேன். வட சென்னை தென் சென்னை மொத்தம் அட்டென்ஷன் தூக்குவாங்க பாரு, கண்டிப்பாக. ஓகே, இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை முன்னெடுத்திருக்காரு, இதுவும் ஒரு அரசியல் நோக்கம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இது நோம்புக்காக வந்தது, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, எல்லாம் கரெக்டாகிடும். அரசியல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள், எவ்வளோ பெரிய கஷ்டம் வரும்னு தெரியும். பட் இவர் என்னன்னா, நான் யாரு கூடயும் கூட்டணி இல்லை, மக்கள் தான் கூட்டணின்னு சொல்கிறாரு. அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வேணும். ஏன்னா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப நிறையா கட்சி சேர்த்தாதான் ஆட்சி பிடிக்க முடியும், அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதெல்லாம் வேணாம். மக்கள் ஓட்டு போட்டு முடிவு பண்ணால் நான் ஆட்சி அமைக்கிறேன், என் குடும்ப பிரச்சனை, என் சொந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அது பெரிய விஷயம் தான். இன்னொன்று, இப்போ சிபிஐ விசாரணை போயிருக்கான்னு சொல்கிறாங்க. பட் அந்த விசாரணை முடித்தோடனே மற்ற கட்சி விசாரணை போயிருக்காங்க, அவங்க வெளியே வந்தோடனே அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். தளபதி வெளியே வந்தோடனே என்ன பண்ணாருன்னா, காரில் ஏறி அவங்க பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணார். அது பெரிய விஷயம். பட் அதுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. அவர் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு இருக்கும். நான் சொல்ல வேணாம், அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா சென்ட்ரல் வேறு, ஸ்டேட்டு வேறு. ஸ்டேட்டில் கை வைக்கிறது பிரச்சனை கிடையாது, சென்டரில் கை வைக்கிறது மொத்த பிரச்சனையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், ஏன்னா மக்கள் தான் முடிவு பண்ணணும். நானுமே இப்போ டிவிக்கே ஆரம்பித்தோன்னே டிவிக்கேன்றதை சொல்ல முடியாது. நான் ஒரு வேறு கட்சின்னு சொல்ல முடியாது. காமன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு, நான் நிறைய விஷயங்கள் கொண்டு வருவேன்னு சொல்கிறப்ப நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்டா. உங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னா நான் அதை வாய்ப்பு கொடுத்தா தான் ப்ரூவ் பண்ண முடியும். அது மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்றது வந்து என்னோட ஒப்பீனியன். அதுக்காண்டி அவர் வருவார்னு சொல்ல, இதான் காமன்.